இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரபலங்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். 1989 தமிழகம் முழுக்க தேர்தல் நடந்தது. அதுல இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருந்தது. அப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 1996 தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அலை இருந்தது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 1989 ஒரு அரசியல் சூழ்நிலை, 1996 இன்னொரு அரசியல் சூழ்நிலை. இந்த புறம் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்திக்கான முயற்சியாக இடதுசாரி இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்கள் இந்த ஆர்கே நகரில் களம் காணுகின்றன. அவர்கள் விரும்புவது ஒரு மாற்று அரசியல், ஒரு வன்முறை இல்லாத நியாய உணர்வுடன் கூடிய அரசியலை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கிறது என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். தமிழகத்தில் இரண்டு பிரதான கட்சிகளாக, இரண்டு பெரிய கட்சிகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றன. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தொப்பியும் ஒருபுறை இரட்டை மின்விளக்குமாக இருக்கிறது. மறுபுறம் தமிழகம் முழுக்க நன்கு பரிச்சயமான, நீண்ட நெடிய அத்தனை வாக்காளர்களுக்கு பரிச்சயமான திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. உதயசூரியன் சின்னமும் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சவால், மாற்று கருத்து இல்ல. இங்க நம்ம அத்தனை பேரும் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால், தங்களுடைய கொள்கையை, சித்தாந்தத்தை, சின்னத்தை முன்னெடுத்து செல்வதற்கு. இவர்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கிறதோ அதே அளவு சிக்கல் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முன்னிறுத்த முடியாது, மாறாக தங்களுடைய தொப்பி சின்னத்தையும் தங்களுடைய இரட்டை மின்விளக்கு சின்னத்தையும் முன்னிறுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இது யாருடைய சின்னம், எந்த அளவுக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும். ஆர்கே நகர்ல அதிக பெரும்பான்மை இளைஞர்கள் இருக்கிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. அதே சமயம் தமிழகத்தில் மிக பின்தங்கிய பகுதிகளில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது இதே ஆர்கே நகர் தொகுதி தான். இவ்வளவு காலம் பின்னடைவில் இருந்ததற்கான காரணம் என்ன, நாம் எப்படி அடுத்த கட்டமாக நகர்வது என்பதை இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் முடிவு செய்ய வேண்டும். நாம் வாக்களிக்கும் போது நம்முடைய மனசுல ஒரு தெளிவு இருக்குது. எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு முன் வச்சாங்க, குறிப்பாக திரு சீமான், அத்தனை பேரும் அவ்வளவு அருமையான கரகோஷம் எழுப்புனீங்க. அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன, உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். மிக சமீபத்தில் உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி ஒரு தேசிய விருது பெற்றது. யார்கிட்ட? தேர்தல் ஆணையத்திலிருந்து தேசிய விருது பெற்றது. எதற்காக என்று சொன்னால், வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக தேசிய விருதை தந்தி தொலைக்காட்சி பெற்றது. இந்த தொகுதி ஆர்கே நகர், ஆர்கே நகர் என்று அழைக்கிறோமே, இந்த தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். அவர் பெயரை சொல்வதற்கு நமக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறது என்று தெரியவில்லை. எனக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களை நான் சொல்ல விரும்பல. எனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறது தெரியல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவுடைய ஆகச்சிறந்த மனிதராக, ஆகச்சிறந்த ஆசிரியராக, இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய பெயரால் இருக்கக்கூடிய தொகுதி இது. இந்த தொகுதி அடுத்தடுத்து 3 முறை மிகப்பெரிய கவனத்தை மக்கள் மத்தியில், சர்வதேச அளவில், இந்திய அளவில், மாநில அளவில் பெற்றிருக்கிறது. இந்த முறை தேசிய விருது பெற்ற ஒரு தொலைக்காட்சியுடைய ஒரு பணியாளனாக, ஒரு ஊழியனாக உங்கள் அனைவரையும் கேட்பேன். நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், அல்லது நீங்கள் இரட்டை மின்விளக்கு வாக்களியுங்கள், அல்லது நீங்கள் தொப்பிக்கு வாக்களியுங்கள், அல்லது நீங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள், இரட்டை மெழுகுவர்த்தி வாக்களியுங்கள், அறிவால் சுத்தியலுக்கு வாக்களியுங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள். இன்னும் நான் சொல்லாத பெயர் கூட வாக்களியுங்கள். ஆனால் நாங்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய, அரசியல் இருக்கக்கூடிய இந்த கட்சி பிரமுகர்கள், நாங்கள் வாக்குக்கு இவ்வளவு பணம் கொடுப்பதாக வந்தோம், ஆர்கே நகர் மக்கள் பணம் வேண்டாம் என்று திருப்பி தந்தார்கள் என்ற ஒரு பெயரை நீங்கள் வாங்கும். அங்குதான் நம்முடைய ரோசத்தை காட்டணும். நம்மை பணத்தால் வெல்ல முடியும் என்று யாரையும் நினைத்தால், திரு சீமான் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய பணம் வாங்கி ஏமாறக்கூடிய இனம் அல்ல இது. நாங்கள் யார் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம், வாங்கிய பணத்துக்காக வாக்களிக்க மாட்டோம். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அதை தீர்மானித்தது நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கிய பணமாக இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பணத்துக்காக வாக்களித்தீர்களே என்றால் நண்பர்களை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பிரதிநிதியை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை இழந்து விடுவீர்கள், விற்று விடுவீர்கள் என்று அர்த்தம். நான் கை நீட்டி காசு வாங்கல, அப்படித்தான் கேட்பேன் என்று நம்மளால் நெஞ்சை நிமிர்த்தி கேட்க முடியும். மாறாக நாம் பணம் வாங்கினோம் என்று சொன்னால், ஆர்கே நகரை பத்தி தெரியாதா,
யாரேனும் வென்று விட்டால் சொல்லுவாங்க அவங்க இவ்வளவு கொடுத்தாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் திமுகவா தொப்பியா இரட்டை மின் விளக்கா என்பதல்ல, நீங்கள் நினைத்த வேட்பாளர் இந்த தொகுதியில் வென்றார்னு வரணும். நீங்கள் வாங்கிய பணம் உங்களுடைய சட்டமன்ற பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து வரக்கூடாது. அது வெற்றி பெற்ற அவருக்கு அவமானம் அல்ல, அவரை வெற்றி பெற செய்த உங்களுக்கு அவமானம் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏப்ரல் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. 15ஆம் தேதி தேர்தல் முடிவு. இந்த ஒட்டுமொத்த அகில இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை சொல்லட்டும். அடுத்த ஆண்டு தேர்தல் ஆணையத்தில் ஒரு புது விருது உருவாகட்டும். பணம் கொடுத்த போது வேண்டாம் என்று திருப்பி அளித்த மக்கள், இந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அவர்களுக்கு தான் தேசிய விருது என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்யட்டும். ஏப்ரல் 15ஆம் தேதி உங்களுடைய முடிவுக்காக நானும் காத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி.